நடிகை நயன்தாரா மீது 10 கோடி ரூபாய் கோரி நடிகர் தனுஷ் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். நடிகை நயன்தாரா மீது நடிகர் தனுஷ் 10 கோடி ரூபாய் கோரி நடிகர் தனுஷ் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். நடிகை நயன்தாராவின் வாழ்க்கை வரலாற்று ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் காட்சிகளை பயன்படுத்தியதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக நடிகர் தனுஷ் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறார். நடிகை நயன்தாராவிற்கு எதிராக நடிகர் தனுஷின் ஒண்டர் பார் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் உள்ளார். சாமுவேல், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. குறிப்பாக இன்று நடிகை நயன்தாரா எதிரான உரிமையல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நடிகர் தனுஷ் தொடர்பான பார் நிர்வாகத்திற்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நிறுவனத்தின் அதாவது தரப்பு தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடிகை நயன்தாரா மற்றும் இயக்குனர் விக்னேஷ் சிவன் பதிலளிக்கவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தனது திருமணம் குறித்து ஆவணத்தில் தனுஷ் அதாவது நானும் ரவுடிதான் என்ற படப்பிடிப்பு காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக வழக்கானது தொடங்கப்பட்டிருந்தது. இதற்கு 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு வழக்கறிஞர் நோட்டீஸ் நிலையில் தற்பொழுது வெண்டார் பார் அதாவது நிறுவனத்திற்கு வழக்கு நோட்டீஸ் பெற்றதை அடுத்து தனுஷுக்கு நயன்தாரா பதில் அளிக்க அதாவது தற்போது பரபரப்பு ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணவேணி, நடிகர் தனுஷ் நடிகை நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் மீது 10 கோடி ரூபாய் கேட்டு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.